என்னோட ஃபஸ்ட்டு டிரெக்டர் செல்வா சார் கூட சொல்லுவார், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், பாடி எல்லாமே ஃப்ளெக்சிபிள். ஈவன் தோ இஃப் யூ டூயிங் பாடி பில்டிங் எல்லாம் இருந்தாலும் அது ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சுன்னா அப்போ ஒரே பேட்டர்னுக்கு கேரக்டர் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு நல்ல நம்ம நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் பாருங்களேன், அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களால எந்த கேரக்டருக்குள்ளேயும் உள்ள அடாப்ட் ஆகிருக்க முடியும். ரீசெண்டாக ரெஜினான்னு ஒரு படம், ஆக்ட்ரஸ் சுனேனா கூட நான் வில்லனாக பண்ணேன். ஸோ அதில் என்னன்னா, நான் ரொம்ப ஸ்டிஃபாகவே இருந்துகிட்டே இருக்கணும், கோவமாகவே இருந்துட்டு இருக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சும் பண்ணேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம எந்த கேரக்டராக இருந்தாலும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு நடிகனுக்கு அது ரொம்ப முக்கியம். நம்ம தயார் நிலையிலே இருக்கணும். கார் ஓட்ட தெரில, இல்லை வந்து ஸ்டண்ட் பண்ண. என்னன்னா, நீங்கள் அடிக்கிறது எல்லாரையும் அடிச்சிடலாம், ஆனால் சினிமாவில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸும் இருக்கணும், ஆனால் அவங்க மேலே இம்பாக்ட் போடக்கூடாது. இதே நீங்கள் வந்து காக்கா முட்டையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் அவன் வெறும் எமோட் மட்டும் தான் பண்ண முடியும். அவனால் எந்த பாடி லாங்குவேஜுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து எடுத்தோன்னா ஒரு 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 இங்கே இவ்வளோ தான் ஷார்ட்டே இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்களோட ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மூஞ்சி மட்டும்தான் தெரியும். அதுக்குள்ளே தான் அந்த ஒய்ஃபு வந்து வெளியில் இருக்காங்கிற இதுவும் பசங்களை என்னால் பார்க்க முடியல. அது டிபி வார்டுனால பசங்களை உள்ளே விட மாட்டாங்க. பசங்க ஜன்னல்லேருந்து பேசுவாங்க, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. வரும்போது எனக்கு பூனை வாங்கிட்டு வாப்பாங்கன்னு. அது எல்லாமே எனக்கு வந்து சந்தோஷமாக பேசினாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அது கண்டிப்பாக எக்ஸ்பிரஷனால தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இவ்வளோ வருடங்களாக இருக்கீங்க, எந்த ஒரு ஸ்கில் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஆக்டிங் அப்படின்றது இம்ப்ரூவ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அப்டேட்டாக இருக்கணும். அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது என்னவா இருக்கும்? 2 விஷயம். ஒன்று ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். 2வது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களே. ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எந்த கேரக்டராக இருந்தாலும் அதுக்குள்ளே நான் அடாப்ட் ஆகிற மாதிரி, தண்ணி மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரமாக மாறணும். ஸோ அந்த கதாபாத்திரமாக மாறுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அது எனக்கு இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னோட ஃபஸ்ட்டு டிரெக்டர் செல்வா சார் கூட சொல்லியிருக்காரு, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், பாடி எல்லாமே ஃப்ளெக்சிபிள். ஈவன் தோ இஃப் யூ டூயிங் பாடி பில்டிங் எல்லாம் இருந்தாலும் அது ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சுன்னா அப்போ ஒரே பேட்டர்னுக்கு கேரக்டர் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு நம்ம நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் பாருங்களேன், அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களால எந்த கேரக்டருக்குள்ளேயும் உள்ள அடாப்ட் ஆகிருக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்றது பார்த்தா விஜய் சேதுபதி அவர்களை பற்றி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு சினிமா துறையில் இவங்களை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி நான் அவங்க கிட்ட இருந்து சில குவாலிட்டிஸ் எடுத்து என்னோட பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா யாரா இருக்கும்? பர்டிகுலராக கண்டிப்பாக கிடையாது. 100% நான் சின்ன வயசுலேருந்து கமல் சாரோட ஃபேன். அவர் வந்து எனக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி. ஸோ அது கண்டிப்பாக அவரோட பாதிப்பு எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி நான் வந்து இப்போ இந்த லீட் ரோல்ஸுன்னு நான் ஹீரோஸ்ன்னு பார்க்க மாட்டேன். சின்ன சின்ன ரோல்ஸில் சில பேர் ஏதாவது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். குட்டியாக ஏதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு நார்மல் இப்போ சார்லி சார் வந்து ஏதாவது ஒரு படத்தில் சின்னதாக ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு போவார், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வேறு எங்கேயாவது அடாப்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து நான் ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ணலாம், நான் கமல் சாரை ஃபாலோ பண்ணலாம், ரஜினி சாரை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நான் அதை அப்படியே நான் அடாப்ட் பண்ணேன்னா எனக்கு அது தெரிஞ்சிடும் ஈஸியாக. என்னோட ஆக்டிங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். யாராவது ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க, இவன் கமல் சார் மாதிரியே ஃபாலோ பண்ணுறான், இவன் ரஜினி சார் மாதிரியே ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு. அது இருக்கக்கூடாது. ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆர்டிஸ்டோட விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம், அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வந்து கற்றுக்கணும். ஓகே சார். ஸோ இப்போ நீங்களே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சொன்னீங்களா ஸ்மால் ரோல் பட் பிக் இம்பேக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து நடிச்சிருக்கக்கூடிய ரோல்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு சில ஃபேவரட்ஸாக இருக்கும்ல. இப்போ வாத்தியாரில் எங்களுக்கு வந்து எனக்கு ஃபேவரட்னா உங்கள் போலீஸ் கேட்ட போட்டு அந்த ஒரு கேரக்டர் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு பர்சனலாக இந்த ஒரு ரோல் வந்து எனக்கு ரொம்ப நான் கோ த்ரூ பண்ணேன், இந்த ஒரு ரோலுக்காக ரொம்ப ப்ரெப் பண்ணேன் அப்படின்னா எந்த ரோலாக இருக்கும்? ஒவ்வொரு படத்துக்கும் நான் அது ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ரீசெண்டாக ரெஜினான்னு ஒரு படம், ஆக்ட்ரஸ் சுனேனா கூட நான் வில்லனாக பண்ணேன். ஸோ அதில் என்னென்னா, நான் ரொம்ப ஸ்டிஃபாகவே இருந்துகிட்டே இருக்கணும், கோவமாகவே இருந்துகிட்டு இருக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சும் பண்ணேன் நான், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் பேசிக்காக எனக்கு அதில் நிறைய கார் ஸ்டண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஈவன் தோ நானே தான் அதை பண்ணேன், எனக்கு பிடிக்குங்கிறதுனால நானே தான் பண்ணேன். ஈவன் தோ அந்த பண்ணுறது நான் தான் தெரியலனா கூட
ஐ வாஸ் டிரைவிங். அந்த அதில் படத்தில் வந்த எல்லா ஸ்டண்ட்டுமே நானே தான் பண்ணேன். ஓகே, ஐ திங்க் நீங்கள் ஆக்சுவலாக இந்த டபுள் பீப்புள் ஸ்டண்ட் மாஸ்டர் யாருமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே எல்லாமே பண்ணிடுவீங்க போல. அது சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதுதான் நம்மளோட ஒன்லி ஒன் ஃபோக்கஸ். ஸோ நம்ம எந்த கேரக்டராக இருந்தாலும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நடிகனுக்கு அது ரொம்ப முக்கியம். நம்ம தயார் நிலையிலே இருக்கணும். ஸோ அது இல்லைன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து கார் ஓட்ட தெரில, இல்லை வந்து ஸ்டண்ட் பண்ண என்னன்னா நீங்கள் அடிக்கிறது எல்லாரையும் அடிச்சிடலாம், ஆனால் சினிமாவில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸும் இருக்கணும், ஆனால் அவங்க மேலே இம்பாக்ட் போடக்கூடாது. ஸோ அது கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்டண்ட்டில் என்னத்தை போய் கற்றுக்கிறதுன்னு நினைப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஃபைட் பண்ண போறீங்கன்னா ஒரு படத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ட்ரைனிங் தேவை. ஓகே சார், உங்களுக்கு வந்து எந்த விஷயங்கள் நார்மலாக சொல்கிறேன், காமனாக இது வந்து வேரி ஆகலாம் பர்சன் டு பர்சன், பட் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கலாக ஆக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக, இல்லை வந்து இமோஷனலாக எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆக்டிங் பண்ணுறது, இது ரெண்டில் வந்து எது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஃபிசிக்கலாக பண்ண சில கேரக்டரில் ஃபிசிக்கலாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இமேஜின் நான் இப்போ சொன்னேன்ல ரெஜினாவில் அது ரொம்ப ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இதே நீங்கள் வந்து காக்கா முட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் அவன் வெறும் எமோட் மட்டும் தான் பண்ண முடியும். அவனால் எந்த பாடி லாங்குவேஜுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து எடுத்தோன்னே ஒரு ஒரு இங்கே இவ்வளோ தான் ஷார்ட்டே இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்களோட ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மூஞ்சி மட்டும்தான் தெரியும். அதுக்குள்ளே தான் அந்த ஒய்ஃபு வந்து வெளியில் இருக்காங்கிற இதுவும் பசங்களை என்னால் பார்க்க முடியல. அது டிபி வார்டுனால பசங்களை உள்ளே விட மாட்டாங்க. பசங்க ஜன்னல்லேருந்து பேசுவாங்க, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. வரும்போது எனக்கு பூனை வாங்கிட்டு வாப்பாங்கன்னு. அது எல்லாமே எனக்கு வந்து சந்தோஷமாக பேசினாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அது கண்டிப்பாக எக்ஸ்பிரஷனால தான் பண்ண முடியும். ஸோ அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று வேரி ஆகும். ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஸ்டோரி செலெக்ஷனாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், அது எப்படி பர்டிகுலராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறதா, இல்லை வந்துட்டு ஓகே நமக்கு வர்ற வாய்ப்புகளை நாம் எடுத்துக்கிறோம், ஏன்னா வந்து இட்ஸ் பின் அ குவைட் லாங் டைம். ஸோ நீங்கள் சூஸியாக ரோல் செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும்ல, எனக்கு வந்து என்னோட லைஃப் கரியரோட ட்ரெஜெக்டரி வந்து இனிமேல் இப்படி போகணும், அக்கார்டிங் டு தட் நான் வந்து என்னோட ரோலை வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்க இருக்கீங்களா? இப்போ உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கு? 100% நான் சூஸ்லாம் பண்றது இல்லை. ஓகே, வர இதில் பண்றேன். ஐ லீவ் இட் டு த யூனிவர்ஸ். ஸோ எனக்கு என்ன வருதோ அது உண்மையிலேயே இப்போ சில கேரக்டர்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஸோ அது நான் பண்ணணுமா வேணாமான்னு இருக்கும். அப்போ ரிக்ரெட் பண்றீங்களா? என்னடா அதுல ஒண்ணுமே இல்லையே, நமக்கு கூப்பிட்டுருக்காங்களே? பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த சில படங்களும் பண்ணியிருக்கேன். இதுவே ஒண்ணுமே இல்லை. பட் என்னோட வேலை என்னன்னா, இன்னைக்கு நான் சும்மா உட்காந்துருக்கிறது, நான் போய் எனக்கு கேமரா முன்னாடி இருக்கிறது பிடிக்கும், எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது பிடிக்கும், என்னோட வேலையை டெய்லி பார்த்துட்டே இருக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால சில விஷயங்கள் நான் ஒத்துப்பேன். ஈவன் தோ எனக்கு பிடிக்கலனா கூட அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக இருக்கும். அது படத்தில் பெருசாகவே இருக்காது. நான் சில படங்கள் அதுமாரி பண்ணியிருக்கேன், ஏன்டா பண்ணோம் அப்படின்னு இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது.